ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் மார்கோ என்ற 24 வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான். மார்கோவின் மனம் மிகவும் அமைதியற்றதாக இருந்தது. அவன் மனம் நாள் முழுவதும் எண்ணங்களால் நிறைந்திருந்தது. நாள் முழுவதும் விதவிதமான எண்ணங்கள் வந்து போய்க்கொண்டே இருந்தன. இந்த எண்ணங்கள் அவனை எப்போதும் சோர்வாகவும் நிம்மதியற்றவனாகவும் உணர வைத்தன. அவன் எப்போதும் தன் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டான். எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட்டான். இந்த எண்ணங்களால் அவன் மனம் ஒரு புயல் போல கொந்தளித்தது. அவனால் அமைதியை உணர முடியவில்லை. நிம்மதியாக தூங்க முடியவில்லை. எப்படிச் சிரிப்பது என்பதைக் கூட மறந்துவிட்டான். ஒருநாள் மலைப்பகுதியில் வெகு தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தைப் பற்றி மார்கோ கேள்விப்பட்டான். அங்கே ஜானமுள்ள ஒரு பெரியவர் வாழ்ந்து வருவதாக மக்கள் பேசிக் கொண்டார்கள். அந்த பெரியவர் ஒரு காலத்தில் நகரத்தில் புகழ்பெற்ற உளவியலாளராக இருந்தவர். அவர் தன் வாழ்வில் பலருக்கு உதவி செய்திருக்கிறார். மேலும் மன அமைதியை கண்டறிவது எப்படி என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போது அவருக்கு வயதாகிவிட்டது. அவர் நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு இயற்கையோடு இயைந்த ஒரு அமைதியான கிராமத்தில் வாழத் தொடங்கினார். சில சமயங்களில் அவரை தேடி வருபவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவார். இதைக் கேட்ட மார்கோவுக்கு ஆர்வமும் நம்பிக்கையும் பிறந்தது. அந்த பெரியவரைச் சென்று சந்திக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். ஒருவேளை இந்த ஞானமுள்ள மனிதர் என் மன அமைதியை கண்டறிய உதவலாம் என்று அவன் நினைத்தான். பல நாட்கள் நீண்ட கடினமான பயணத்திற்குப் பிறகு மார்கோ அந்த மலை கிராமத்தை அடைந்தான். அங்கே சென்றதும் பசுமையால் மூடப்பட்ட ஒரு சிறிய வீட்டைக் கண்டான். அந்த வீட்டின் வராந்தாவில் அந்த பெரியவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் மூடியிருந்தன. அவர் மிகவும் சாந்தமாகத் தெரிந்தார். மார்கோ அவரிடம் மெதுவாக நடந்து சென்று, ஐயா, என் மனம் மிகவும் அலைபாய்கிறது. என்னால் சிந்திப்பதை நிறுத்த முடியவில்லை. என் இதயத்தில் அமைதி வேண்டும். எனக்கு உதவ முடியுமா என்று மென்மையாக கேட்டான். அந்த பெரியவர் மெதுவாக கண்களை திறந்து அமைதியான புன்னகையுடன், அப்படியானால் நீ அமைதியை தேடுகிறாய். என்னுடன் வா, நான் உனக்கு ஒரு சிறிய வேலை தருகிறேன் என்றார். அவர் மார்கோவை தனது சிறிய தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் ஒரு கிளாஸ் நிறைய தளம்ப தண்ணீர் நிரப்பினார். அந்த கிளாஸ் முழுவதும் தண்ணீர் நிறைந்திருந்தது. ஒரு சிறிய அசைவு கூட தண்ணீரை வெளியே சிந்திவிடும். அவர் அந்த கிளாஸை மார்கோவிடம் கொடுத்து, இங்கிருந்து கிராமத்தின் எல்லை வரை நடந்து சென்று மீண்டும் திரும்பி வா. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், ஒரு சொட்டு தண்ணீரை கூட கீழே சிந்தக்கூடாது என்றார். மார்கோ ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தான். ஆனால் தன்னால் முடிந்ததைச் செய்ய விரும்பினான். அதனால் அந்தச் சவாலை ஏற்றுக்கொண்டான். அவன் அந்த கிளாஸை கவனமாக பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். சாலை குறுகலாக இருந்தது. சிலர் நடந்து கொண்டிருந்தார்கள், சிலர் ஓடிக்கொண்டிருந்தார்கள். கடைக்காரர்கள் வாடிக்கையாளர்களை கூவி அழைத்துக் கொண்டிருந்தார்கள். நாய்கள் குரைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் மார்கோ சுற்றிலும் எதையும் பார்க்கவில்லை. அவன் பார்வை அந்த கிளாஸின் மீது மட்டுமே இருந்தது. அவன் மெதுவாகவும் கவனமாகவும் கால்களை வைத்து நடந்தான். மக்கள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஆனால் யாரும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்கிறான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இறுதியாக மார்கோ அந்த பெரியவரிடம் திரும்பி வந்து, ஐயா, நான் செய்துவிட்டேன். ஒரு சொட்டு தண்ணீரை கூட நான் சிந்தவில்லை என்றான். அந்த பெரியவர் தலையசைத்து புன்னகைத்தார். பின்னர் அவர், அது நல்லது. ஆனால் ஒன்று சொல், சாலையோரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்தாயா? குரைத்துக் கொண்டிருந்த நாய்களின் சத்தத்தை கேட்டாயா என்று கேட்டார். மார்கோ ஆச்சரியத்துடன், இல்லை, நான் எதையும் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. என் கவனம் முழுவதும் அந்த கிளாஸின் மீது மட்டுமே இருந்தது என்றான். அந்த பெரியவர் மீண்டும் புன்னகைத்து மென்மையாக கூறினார், இதுதான் அந்த ரகசியம். இது எப்போதும் உனக்குள் இருந்த ஒன்று. ஆனால் நீ அதை அறிந்திருக்கவில்லை. உன் மனம் நிகழ்காலத்தில் இருக்கும்போது அங்கே பயத்திற்கோ குழப்பத்திற்கோ தேவையற்ற எண்ணங்களுக்கோ இடமில்லை. நீ அந்த கிளாஸில் உள்ள தண்ணீரை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தாய். அந்த நேரத்தில் உன் மனம் முழுமையாக அமைதியானது. நீ கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படவில்லை,
எதிர்காலத்தை பற்றி பயப்படவில்லை. மெதுவாக மார்கோவுக்கு புரிய ஆரம்பித்தது. இதுதான் அவன் தேடிக்கொண்டிருந்த அமைதி. அமைதி என்பது நாம் வெளியே தேடிக் கண்டுபிடிக்கும் ஒன்றல்ல. நாம் நிகழ்காலத்தில் வாழும்போது அமைதி நமக்குள் ஏற்கனவே இருக்கிறது. மார்கோ தலைவணங்கி மென்மையாக கூறினான், ஐயா, இப்போது நான் புரிந்து கொண்டேன். நான் என் மனதை அமைதிப்படுத்த விரும்பினால் என் கவனத்தை இந்த கணத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான அமைதி கிடைக்கும். அந்த பெரியவர் மீண்டும் புன்னகைத்தார். சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. அதன் கடைசி ஒளி தரையை தொட்டது. பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. மார்கோ தன் வீட்டிற்கு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் இப்போது அவன் முன்பு இருந்த அதே அமைதியற்ற இளைஞன் அல்ல. அவன் மாறிவிட்டான். அவன் உள்ளுக்குள் அமைதியாக இருந்தான். ஏனென்றால் மனதை எப்படி அமைதிப்படுத்துவது என்பதை இப்போது அவன் அறிந்திருந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எங்களுடன் இருந்ததற்கு நன்றி. அடுத்த கதையில் புதிய சிந்தனைகளுடனும் புதிய பாடங்களுடனும் சந்திப்போம். அதுவரை நலமுடனும் அமைதியுடனும் இருங்கள்.